புகட்டுவா, பாதை காட்டுவா, ஆலோசனை அவர் தருவா. அறிவு புகட்டுவா, பாதை காட்டுவா, ஆலோசனை அவர் தருவா. களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். ஆமேன், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 3வது மாதத்தில் ஆவியானவரே நாங்கள் தியானிக்க இருக்கிறதான வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் பேசுங்க, ஆவியானவர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் வெளிப்படுவீராக, அடிமை மறைத்து கொள்ளுங்க அப்பா. சொல்லுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமாக இருக்கட்டும். காத்து கொள்ளுங்க. துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி எபேசியர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமென். நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. அப்போ எப்படி செய்வாரு? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற இந்த காலை வேளையில் கூட நாம் என்னெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ, கொஞ்சம் வேண்டிக் கொண்டிருக்கலாம், நம்முடைய நினைவுகள் கொஞ்சமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் இந்த மாதத்தில் உங்களுக்கு செய்ய போகிறாரு. அதுதான் உங்களுக்கு வாக்கு தத்தம். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய போகிறாரு. நீங்கள் ஒரு வேளை நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், கொஞ்சம் பணம் தான் இருக்குது, வேறு எங்கேயாவது கொஞ்சம் போய் வாங்கலாமா, ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணலாமா, அப்படிலாம் நீங்கள் சில காரியத்துக்காக நீங்கள் நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் பாருங்க, நீ அதெல்லாம் வேண்டாம் மகனே மகளே, நீ நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? அதிகமாக நான் செய்ய போகிறேன். கடந்த நாட்களில் கூட நான் சபையின் காரியத்துக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நான் அப்படி தான் நினைத்து கொண்டிருந்தேன். எப்படியோ தெரியல, மண்டபம் எடுத்து வாடகை எடுத்து நடத்தலாமா, ஆனால் சபையை நம்ம விடக்கூடாது இல்லையா, அதுக்காக வாடகை எடுத்து நடத்தலாமா அல்லது மேலே நம்ம ஷீட் அமைக்கலாமா, இப்படி பல காரியங்களை யோசித்தது உண்டு. ஆனால் அதெல்லாம் பாருங்கள், கர்த்தர் தெளிவாக சொன்னார், நீ வேண்டிக் கொள்கிறதுக்கு நினைப்பதற்கு அதிகமாக நான் செய்வேன். அப்போ இருக்கிற இடத்துலையே கர்த்தர் நமக்கு அதிகமாக அருமையாக ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துருக்கிறார். ஆமேன்னு சொல்லுவாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் கூட இந்த மாதத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன வேண்டிக் கொள்கிறீங்களோ, நீங்கள் கொஞ்சம் நினைக்கலாம், நீங்கள் கொஞ்சம் வேண்டிக் கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? அதிகமாக செய்ய போகிறாரு. அப்படி தானேம்மா? கொஞ்சமாக நீங்கள் நினச்சிட்டு வந்திருக்கலாம், நான் கொஞ்சம் தான் இப்போ செய்ய போகிறேன், நான் அப்படி தான் நினச்சேன், கொஞ்சம் தான் செய்யணும், அதுக்கு மேலே இல்லைன்னு. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அருமையாக நேர்த்தியாக ஒவ்வொரு காரியங்களை அவர் செய்து கொண்டு வருகிறார். நம்முடைய நினைவுகள் வேறல்ல. என்ன சொல்லுங்க? அதான் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல,
உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அதனால நம்ம எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரிடத்தில் நம்ம கொடுக்க வேண்டும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம். கர்த்தரிடத்தில் கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பாருங்க அற்புதமாக செய்வார். சிஸ்டர் சுதா சிஸ்டர் சாட்சி கொடுத்தாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சரியாக கிளியராக எனக்கு புரியல. ஆனால் பாருங்க, அவங்களோட மகள் சின்ன வயசுலேருந்து நம்ம ஜாஸ்வா குட்டிமா யாரவ பிரின்சி இந்த சைஸ்லேருந்து அந்த பிள்ளைங்களை அவங்க கையில் கூட்டிகிட்டு வருவாங்க. காத்திருப்பு ஜெபம் சண்டேஸில், மற்றபடி பிபிஎஸ்சில் அப்படிலாம் அவங்க அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு வருவாங்க. நான் நல்லா பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த தம்பி திருமணம் ஏஜ் வந்து விட்டது, திருமணம் ஆகலை. திருமணமே நான் செய்து கொள்ள மாட்டேன் அப்படி பிடிவாதமாக இருக்கார் அப்படின்ட்டு அவங்க வீட்டு ஜபத்துக்கு போகும்போது சிஸ்டர் சொன்னாங்க, அன்னையிலேருந்து கர்த்தருடைய கிருபையில் அந்த மகனுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த மகன் கொஞ்சம் சிஸ்டர் கொஞ்சம் தான் நினச்சாங்க. உண்மை தானே சிஸ்டர், என் மகனுக்கு திருமணமானா போதும்னு. ஆனால் நான் கேள்விப்பட்டேன் மகளுக்கும் அந்த காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரு. உண்மையா? பாருங்க, அதான் சிஸ்டர் கொஞ்சம் தான் நினச்சாங்க, என் மகனுக்கு இப்போதைக்கு திருமணம் ஆயிட்டா போதும், பரவாயில்லை, அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம், மகளுடைய காரியத்தை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் சொல்ல வரேன், ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறதுக்கு வேண்டிகளுக்கு அதிகமாக செய்வார். நம்ம சபையிலே இருக்காங்க, அதிகமாக கர்த்தர் செஞ்சுருக்காரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் வாழ்க்கையில் கூட என் வாழ்க்கையில் கூட இந்த 3வது மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறாரு. இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு நேற்று தினத்தில் எனக்கு பயங்கர பலவீனம், தலைவலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தலைவலி. ஏன்னா தொடர்ந்து வேலை, தொடர்ந்து டஸ்ட்டு, தொடர்ந்து இது போல் காரியம், டென்ஷனு, வெளியே ஊழியம், பைபிள் வாசிக்கிறது, ப்ரேயரு, இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு தொடர்ந்து ரெஸ்ட் இல்லாமல் ஒரு அலுவல் இருக்குமானால் அந்த சரீரம் எப்படி இருக்கும் இல்லை? இப்போ யோசித்து பாருங்கள், ஏற்கனவே சைனஸ் ப்ராப்ளம், இந்த சிமெண்ட்டெல்லாம் ஒத்துக்காது, இந்த சில்னஸ்லாம் நமக்கு ஒத்துக்காது. ஆனாலும் நான் நினச்சேன் செல்வராஜ் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த வாரம் நீங்கள் சீக்கிரமாக கொடுத்துட்றீங்களா மெசேஜு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலான்னு நினச்சேன். ஆனால் அவர் முன்னாடியே சொல்லிட்டார், சிஸ்டர் நான் 12:30 மணிக்கு மேலே தான் இனிமேல் என்னால் வர முடியும், அங்கே ஒரு பாஸ்டர் இல்லை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் அந்த ஒரு ஷெட்யூல்டு அவர் போட்டதுனால எனக்கு அவரை கூப்பிட முடியல. ஏன்னா இந்த ஷார்ட் பீரியடில் யாரையும் நம்ம கூப்பிட முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் கேட்டேன், அப்பா நான் நீங்கள் சொன்னீங்க நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ள அதிகமாக செய்கிறேன்னு, என் நிலைமையே இப்போ தலைவலியாக கிடக்குது, எழுத்தையே பார்க்க முடியல, அப்படியே சும்மா தலை அப்படியே சம்மட்டி வச்சு அடித்த மாதிரி பயங்கர வலி, நல்ல நீர் கோர்த்துருக்கு போல இருக்குது, என்னால் முடியல, லெட்டரை பார்க்க முடியல, என்னாலுக்கு அந்த டைரியை வச்சு என்னால் எழுத முடியல. வேலை 6-7 மணி வரைக்கும் எனக்கு வேலை தான். இங்கே இருக்குது அங்கே ஷிஃப்ட் பண்ணணும், அங்கே இருக்குது இங்கே வைக்கணும், இதை தூக்கி இப்படி வைக்கணும், ஐடியா கொடுக்கணும், செய்யணும், அதெல்லாம் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும். சிஸ்டர் வெப்பேரி வரைக்கும் போயிட்டு அந்த பைபிள்ஸ் புக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அந்த கடையில் கொடுக்க போயிட்டாங்க. இப்படி பல காரியங்கள், பல அலுவல்கள் இருந்தாலும் அப்போ நான் கேட்டேன், நீங்கள் தானே சொன்னீங்க அதிகமாக செய்கிறேன்னு, இப்போ நீங்கள் என்னை வெட்கப்படுத்த விடாதீங்க, இதெல்லாம் நான் ஆயத்தப்படுத்துறதுக்கு எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கொஞ்சமாய் செய்கிற தேவன். சோத்திரம் ஐயா, நன்றி, தேங்க்யூ. பரவாயில்ல, தேவ ஜனங்கள் நன்றாக உஷாராக இருக்கிறீங்க இல்லை? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு எப்படி அதிகமாய் செய்வார். நம்முடைய தேவன் பெரிய தேவன். என்ன சொல்றீங்க? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியம் செய்ய போறாரு. அது எப்படி செய்வார் நமக்கு தெரியாது, ஆனா செய்வாரு. அதிசயம் செய்வன்னு சொன்னா என்ன செய்வாரு? செஞ்சே ஆகுவாரு. அற்புதம் நடக்கும்னா நடந்தே ஆகும். அதே போல வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக செய்வேன் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் செய்து முடிப்பார். வாசிக்கலாம், வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நான் சாலமோனை குறித்து அந்த இடத்துல வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9லிருந்து 13.
ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற நாணத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. ஆமென். போதும். கர்த்தருடைய கிருபையில சாலமோன் ராஜா குறித்து இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பார்த்தோம், உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள 12ஆம் வசனம், இருதயத்தை உனக்கு தந்தேன், இதில் உனக்கு சரியானவர் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியான உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. அதுக்கு மேலே நான் வாசிக்கிறேன் 10ஆம் வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. சாலமோன் அப்படி என்ன கேட்டாரு? எனக்கு ஐஸ்வர்யம் கொடுங்க, எனக்கு வெள்ளியை கொடுங்க, எனக்கு பொண்ணை கொடுங்க, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களை கொடுங்க, எனக்கு சத்துருக்களை எல்லாம் மேற்கொள்வதற்கு எனக்கு இதை கொடுங்கன்னு அப்படி கேட்டாரா? இல்லை. வேற என்ன கேட்டாரு சொல்லுங்கள்? ஞானத்தை கேட்டாரு. இன்றைக்கு படிக்கிற பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிடத்தில் என்ன கேட்க வேண்டும்? ஞானத்தை கேளுங்க. நீங்கள் ஞானத்தை கேட்டீங்கன்னா அவர் சம்பூர்ணமாக உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த ஞானம் எதுக்காக? அந்த ஞானம் எல்லா காரியத்திற்குமே எது நமக்கு முக்கியமான தேவை எது சொல்லுங்க? ஞானம். ஞானம் இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோன்னு வைங்களேன். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, என்னது, ஆழம் தெரியாமல் காலை விடாத. இல்லை ஐயா மோசஸ் ராஜையா ஒரு பாட்டு கூட பாடுவார், நீ ஆளுந்து நீ ஆளாகலாம் தெரியாமல் மாட்டிக்கொள்ளாதில்ல, அந்த மாதிரி. ஆமாம், என்னம்மா, டிஸ்டர்ப் பண்ணாத. அப்போது ஆழ அகலமாக தெரியாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது? காலை வைக்கக்கூடாது. ஒரு ஆறு இருக்குது, ஒரு சமுத்திரம் இருக்குது அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாட்டு நேராக போயிட்டு நான் ஆற்றுல காலை வைக்கிறேன்னா வச்சுலாம் ஆகுமா? இல்லை, என்ன எப்படி இருக்கணும்? நமக்கு நீச்சல் தெரிஞ்சிருக்கணும். அந்த நீச்சல் தெரிஞ்சிருந்தால்தான் அந்த நம்ம ஆற்றுல காலை வைத்தாலும் ஆறு திடீரென்று காட்டாறுன்னு சொல்லுவாங்க. திடீரென்று அந்த காட்டாறு என்ன செய்யும்? அது வேகமாக பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த ஆற்றுல நாம் முழுகி போகாதபடி நமக்கு அந்த நீச்சல் தெரிந்தபடினால நாம் நீந்தி வெளியே வர முடியும். அது ஞானம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? நீச்சலும் தெரியாது, ஞானமும் இருக்காது, பரவாயில்ல வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வார்கள்? அதில் போயிட்டு மூழ்கி போய் விடுவார்கள். இன்றைக்கு நமக்கு என்ன வேணும் சொல்லுங்கள்? ஞானம் வேண்டும். பெண்களாகிய நமக்கு விசேஷமாக நமக்கு ஞானம் வேண்டும். ஆண்களுக்கு கூட ஞானம் வேண்டும். எந்த காரியத்தை எடுத்தாலும் எது செய்தாலும். சாலமோன் சின்ன வயதில் ராஜாவாக மாறிவிட்டார். இப்போ அவருக்கு போக்கு வரவு என்னன்னே தெரியாது. எப்படி போகணும் வரணும், பெரியவங்கிட்ட எப்படி பேசணும், என்ன பண்ணணுன்றது அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டார்கள். அந்த நேரத்தில் தான் சாலமோன் கேட்குறாரு, ஐயா இயேசுவே கர்த்தரே, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஞானத்தை கொடுங்க. அப்போ அந்த ஞானத்தை கேட்கும்போது தான் பாருங்கள் கர்த்தர் சொல்கிறாரு, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு எப்படி இருந்ததா? அது உகந்ததாக இருந்தது. நாம் கூட இன்றைக்கு ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். என்ன சொல்கிறீங்க? சத்துருக்களை அழிச்சிடுங்க, அவங்க கைகளை உடைத்து விடுங்க, அவங்க தலையை நொறுக்கி விடுங்க. அது உகந்த ஜெபமா? இல்லை, நல்ல ஜெபமா? உகந்த ஜெபமா? இல்லை. சத்துருக்களை நேசிங்கன்னு கர்த்தர் சொல்லியிருக்கார் இயேசு மத்தேயு சுவிசேஷத்தில். அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? உகந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுக்கப்பட வேண்டும். அந்த உகந்த விண்ணப்பம் இருக்க வேண்டும். சாலமோன் அப்படி தான் செய்தார். அது செய்யும் பொழுது தேவனுக்கு எப்படி இருந்துச்சான்? அது உகந்ததாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உகந்ததாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா?
ஆகையினால தேவன் 11 நீ நீடித்த நாட்களை உனக்கு கேட்காதபடி, ஐஸ்வர்யத்தை நீ கேட்காதபடி, நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால உன் வார்த்தையின்படியே நீ கேட்டில்ல சாலமோன், நீ கேட்ட உன் வார்த்தையின்படி செய்தேன். ஞானத்தை மாத்திரம் கர்த்தர் கொடுக்கல, என்னெல்லாம் கொடுக்கிறாரு பாருங்க. உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. எவ்வளோ பெரிய நல்ல தேவன் பாருங்க. அப்படிப்பட்ட தேவன் மாத்திரமல்ல, இதுவும் அன்றி நீ கேளாத 13ஆம் வசனம், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். அப்போ சாலமோனுடைய நாட்களில் வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, தங்கமெல்லாம் அவருக்கு அசால்ட்டாக இருந்தது. அதனால தான் அவர் தங்கத்திலேயே வந்து தகடுகள் அமைத்து ஆலயத்தை கட்டினார், பொற்தகட்டினால பொன்னினால. இன்றைக்கு அப்படியாக தேவன் சாலமோனை அதிகமாக ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமானால் சாலமோன் கேட்டது போல நமக்கும் இன்றைக்கு எல்லா ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுக்கப்பாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? காலமே எழும்பி ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? இன்றைக்கி காலமே எழும்பி ஜெபிச்சிங்களா? ஆமேன். வேதம் வாசிக்கிறீங்களா? காலமே நீங்கள் கர்த்தரை தேடணும். என்ன சொல்கிறீங்க? காலமே நம்ம எழும்பி நம்ம கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுப்பார். என்ன செய்யணும், எதை செய்யணும், எப்படி செய்யணும், இதெல்லாம். எனக்கெல்லாம் இது அனுபவமே இல்லை. எனக்கு ஐயாவுக்கும் எனக்கும் திருமணமாகி ஒன்றுமே தெரியாது. அந்த காணிக்க காசை கூட எண்ணி ஐயாட்ட கொடுப்பேன். அதிலிருந்து தான் எனக்கு என்ன செய்வார் ஐயா, செலவுக்கு காசு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதும், சிஸ்டர் சாட்சி அதுக்கு, ஒவ்வொரு காலை பொழுதும் ஐயா கிட்ட போய் நிற்கணும். ஐயா இன்றைக்கி செலவுக்கு காசு கொடுக்குறீங்களா அப்படின்னு. உடனே ஐயா ஒரு 100 ரூபா அல்லது 50 ரூபா, அதிகமாக ஒரு 150 ரூபா அது போல் கொடுப்பார். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த காசில் தான் ஞானமாக செலவு செய்வேன். நமக்கு வேணும், ஐயா கிட்ட கேட்டால் இன்னொரு 100 ரூபா கொடுக்க போகிறாரு, அதுக்கு என்ன டாம் டூம் நம்ம செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலான்னு நம்ம நினைக்கல. அப்படி நினைத்திருந்தால் கர்த்தர் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்துருக்க மாட்டார். என்ன சொல்கிறீங்க? அப்போ கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுக்குறாரு. அந்த காசில் கூட நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, கர்த்தர் சாட்சி, 10 ரூபா நான் எடுத்து டப்பாவில் போட்டு வைப்பேன். ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்களே? நீங்கள் செய்கிறீங்களா? உங்கள் வீட்டுக்காரர் சம்பாதிச்சிட்டு கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் ஒரே நாளில் காலி பண்ணிடுறீங்களா? இல்லை 15 நாளில் காலி பண்ணுறீங்களா? இல்லை 28 நாளில் காலி பண்ணுறீங்களா? இல்லை 1ஆம் தேதி பிறகு ஒரு 3 நாள் அப்படி 4 நாள் அப்படி இருந்துட்டு நம்ம விட்டு சொல்லக்கூடாது, இது அப்படியே இருக்கட்டும், அப்படி ஓரம் வச்சிடலாம், எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, எல்லாம் ஆயிடுச்சுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோமா? இல்லை. எப்படி நம்முடைய அனுபவம் இருக்குது? பிரியமான தேவ சனமே, இன்றைக்கு நம்ம ஞானமாக இருக்க வேண்டும். நம்ம கணவர் தான் கஷ்டப்படுறாரு, அதுக்காக நம்ம டாம் டூம் செலவு பண்ணக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? நம்ம அனாவசியமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம செலவு செய்யக்கூடாது. நம்முடைய கணவர் காலமே போயிட்டு 8 ஹவர் கிட்டத்தட்ட அவங்க கடுமையாக உழைக்கிறாங்க. ஐடி கம்பெனிக்கு போனாலும் உழைப்பு தான், சாதாரண கம்பெனிக்கு போனாலும் உழைப்பு தான், அடுத்து கட்டட வேலைக்கு போனாலும் உழைப்பு தான். எல்லா இடத்துலையுமே என்ன செய்கிறார்கள்? கடினமாக உழைத்து தான் அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும்? அந்த சம்பாத்தியத்தை ஞானமாக நாம் செயல்பட வேண்டும். இங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க, ஒரு முட்டையை எடுத்து நன்றாக அடித்து, நான் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொட்டுக்கடலை பொடி போட்டு ஆம்லேட் போட்டது பார்த்துருக்கேன். கொஞ்சம் கூடுதலாக வரும். பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு உடச்ச கடலை முட்டையை அடிச்சுட்டு அதில் கொஞ்சம் நீங்கள் போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்து வெங்காயத்தை போட்டிங்கன்னா நிறைய வரும், திக்காக வரும், எல்லாருக்கும் வரும். அது ஒரு இது இருக்குது. இங்கே இன்னும் நம்ம சபையில் ஒரு சகோதரி சொன்ன ஒரு சாட்சி, கேரட்டை துருவிட்டு அதில் கொட்டி அதை போட்டு ஒரு முட்டையை நல்லா அடித்து 2 பிள்ளைகளுக்கு பாதி பாதியாக கொடுத்து அதை பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புவார்களாம். அதுதான் ஞானம். நம்மக்கிட்ட இருக்கிற கடன் வாங்கிக்கலாம், அதில் என்ன? தண்டல்காரன்கிட்ட வாங்கிக்கலாம், அதில் என்ன? அங்கே போய் என்னது இஎம்ஐ வாங்கிக்கலாம், அதில் என்ன இருக்குது? அப்புறம் வேறு என்னது? கிரெடிட் கார்டு இருக்குது, அப்படி டங்கி நாங்கள் ஸ்வைப் பண்ணால் நமக்கு நேராக வீட்டுக்கு வந்துட போகுது, அதில் என்ன இருக்குது நமக்கு? இல்லை அப்படி நினைக்கிறீங்களா? அப்படி செய்கிறீங்களா? ஆமேன். நம்ம கர்த்தர் அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய கணவர் கடினப்பட்டு உழைத்து கொண்டு வருகிற அந்த வருமானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞானமாக நாம் செயல்பட வேண்டும், செலவு செய்ய வேண்டும். அப்படி நாம் செலவு செய்யும்போது தான் கர்த்தர் நமக்கு பாருங்கள் நல்ல இதை கொடுப்பாரு. குடும்பத்தில் சமாதானம் பெருகும், குடும்பத்தில் எல்லா பொருட்களும் வந்துவிடும்.
இன்றைக்கி நிறைய வீடுகளில் பொருளே இருக்காது, நிறைய வீடுகளில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, அப்படியே இருக்கிற மாதிரி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது, அதை பண்ணுறது, இஎம்ஐக்கு வாங்குறது, அந்த கடனை வாங்கி இந்த கடனில் போடுறது, இந்த கடனை வாங்கி அந்த கடனில் போடுறது. யார் கேட்குது சொல்லுங்கள்? இருந்தால் சாப்பிடணும், இல்லை என்றால் சோத்திரம் சொல்லி விட்டு விட வேண்டும். அப்படி சோத்திரம் சொல்லி விட்டுட்டீங்கன்னா உங்களை பட்னியாக கர்த்தர் விட மாட்டார். யார் மூலமாகலாம் தேடி கொண்டு வந்து கொடுப்பார். நேற்று தினத்தில் நான் பிரிஞ்சி சாதம் சூடாக இருந்தது, கொஞ்சோண்டு சாப்பிட்டு நான் ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கிட்டு நான் படுத்து ரெஸ்ட் எடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லி நான் வந்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது குட்டிமா வந்து ஜஸ்டின் அண்ணா பிரண்ட துவையல் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருமா, இது நல்லது அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஓ, அப்படி கூட ஒரு துவையல் விற்கிதா, பரவாயில்லையே, பண்ணாமல் நினைக்கல. ஆனால் நினச்சேன் நான், இது ஆகில கொஞ்சம் வாய்க்கு டேஸ்ட்டாக சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு. நமக்கு நேரம் இல்லை செய்கிறதுக்கு, அதனால் இருக்கிறத நம்ம சாப்பிட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் நம்ம எழும்பணும் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு ஃபோன் வருது, அக்கா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க? அம்மா நான் இங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கேன். என்னக்கா ஒரு மாதிரி குரல், உடம்பு சரியில்லைம்மா எனக்கு, நான் நண்டு வாங்கிட்டு வந்திருக்கிறேன்க்கா, நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்ம சாப்பிட்டது என்னது? பிரிஞ்சி சாதம். இங்கே நமக்கு வந்தது என்ன சொல்லுங்கள்? சிக்கன் சில்லி ஃப்ரை வேறு ஒரு பக்கம், பிரண்டை துவையல் ஒரு பக்கம், ஒரு பக்கம் என்னது ஃப்ரெஷ்ஷு நண்டு கத்த சாட்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறேன். அப்படியாம்மா? ஓகே. நான் நினச்சேன் நல்ல குழம்பு வச்சு கொண்டு வந்திருப்பாங்க, சரி ஒரு சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் சாதம் அப்படியே எடுத்து வச்சு இந்த தட்டில். ஆனால் அவங்க ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணாங்க, வாங்கிட்டு வந்து வச்சாங்க. அது கொடுக்கணுமே, என்ன சொல்கிறீங்க? கர்த்தர் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். அதுதாங்க நம்ம நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுக்க அதிகமாக செய்வார். இன்றைக்கி நம்முடைய செலவுகள் எப்படி செய்து கொண்டு வருகிறோம், நம்முடைய குடும்பத்தை எப்படி நம்ம ரன் பண்ணுறோம், இல்லை நம்ம குடும்பம் எந்த மாதிரி எந்த இதில் போயிட்டுருக்கு இருக்குதுன்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? இல்லை இருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? எடுத்து வைத்து விட்டு நாம் சேகரித்து வைக்க வேண்டும். அதனால தான் பாருங்கள், அந்த மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து கூட 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து கொடுத்து மீதியாக இருக்கிறதை நீங்கள் வீணடிக்காமல் சேர்த்து வைங்கன்றாரு. அப்போ இயேசுக்கே அந்த ஞானம் இருக்கும்போது என்ன சொல்றீங்க? அப்போ நமக்கு வேணுமா வேண்டாமா? நம்ம சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? என்ன சொல்றீங்க? நம்ம வருமானம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் முதலாவது வருமானத்தின் மீது கையை வைத்து ஜெபித்து விட்டு கர்த்தருக்கென்று கொடுங்கள். பரிசுத்தமானதை கர்த்தருக்கு எடுத்து வச்சிடணும். 50,000 ரூபாய் உங்களுக்கு சேலரின்னா 5,000 ரூபாய் கர்த்தருக்கு, 1,00,000 ரூபாய் உங்களுக்கு சேலரின்னா 10,000 ரூபாய் யாருக்கு? ஐயோ பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு 10,000 கொடுக்குறதா? அம்மாடி அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தா போதும், ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைப்போமானால் வருமானத்தில் கர்த்தர் கை வச்சுடுவார், செலவுகள் அதிகரிச்சிடுவார். பொத்த பயிரை போடுற மாதிரி அது போயிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வருமானம் எவ்வளோ வருகிறதோ அந்த வருமானத்தில் கர்த்தருக்கென்று நீங்கள் பரிசுத்த பங்கு என்று சொல்லி பிரித்து வைத்து விட்டு நீங்கள் செலவு செய்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களில் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் கேட்காததை கர்த்தர் கொடுப்பார். எப்போ? கர்த்தருக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது. சாலமோனுடைய ஹிஸ்ட்ரி பேட், அது வேறு வித, அது இன்னொரு வேறு சாப்டர். பட் இங்கே நம்ம சாலமோனை குறித்து தியானிக்கும் பொழுது சாலமோன் தேவனிடத்தில் கேட்குறாரு. அப்போ கேட்டவர் கிபியோனில் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது தான் அந்த தரிசனத்தை அவர் காண்கிறாரு. அதை வாசிங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரி 5:3 கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். பார்த்தீங்களா? அப்போ சின்ன வயசு தான் சாலமோன். அவரை ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்காரு. ஆண்டவரே, நான் இந்த தேசத்தை நான் எப்படி நியாயம் விசாரிக்கிறது? நான் சின்ன பையனாக இருக்கேன், எனக்கு எப்படி தெரியலையாப்பான்னு சொல்லி அவர் கேட்கும்போது தான் அந்த கிபியோனில் கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இந்த மதிய நேரத்தில் கர்த்தர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்குறாரு, நீ விரும்புகிறது என்ன மகனே மகளே, அதை என்கிட்ட கேளு. ஆமீன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. உங்களுக்கு சுகம் வேண்டுமா? உங்களுக்கு பலன் வேண்டுமா? உங்களுக்கு ஆரோக்கியம் வேண்டுமா? உங்களுக்கு பணம் வேண்டுமா? யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? எனக்கு கூட வேணும்ப்பா, பணம் வேணாம். ஆமாம், எனக்கு வேணும். பணம் எல்லாத்துக்கும் உதவும். ஆனால் பணம் ஆசையாக இருக்கக்கூடாது. பணம் நமக்கு வேணும்,
அந்த பணத்தின் மீது நம்ம என்ன இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. அதுபோல் நம்ம விரும்புகிறதை நம்ம தேவனிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார்? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்வார். அடுத்து வாசிக்கலாம், வாசித்து பாருங்க. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமே. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும். நம்ம இயேசுக்குள் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அது எல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? அது உங்களுக்கு செய்யப்படும், கொடுக்கப்படும், செய்வார். நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும், வேதம் வாசிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த லென்டேஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த லென்டேஸாக நாம் பார்க்க வேண்டாம், ஒரு உபவாச நாளாக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். உபவாசம் எடுக்கிற பிள்ளைகள் உபவாசம் எடுங்கள், ஃபாஸ்டிங். நீங்கள் ஓட்ஸுன்னு ஒன்று இருக்குது, ஓட்ஸ் கஞ்சி. அந்த ஓட்ஸை வாங்கி ஒரு 2 ஸ்பூன் நீங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நீங்கள் அதை கஞ்சி பண்ணி கொஞ்சம் உப்பு சுகர் போட்டு கொஞ்சம் பால் விட்டு நீங்கள் அதை குடிங்க. அதை குடிச்சிட்டு நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருங்க. நீங்கள் நிறைய கர்த்தருக்காக நீங்கள் தியாகம் பண்ணுங்கள், உங்கள் குடும்பத்திற்காக, தேசத்துக்காக. நான் ஆரம்ப நாட்களில் எனக்கு சுகர் இல்லாத நாட்களில் நான் ஃபாஸ்டிங் எடுத்துருக்கிறேன். இப்போ என்னால் எடுக்க முடியல. 40 நாள் 45 இறந்து அந்த 2018 என்னுடைய 45 ஃபாஸ்டிங் தினம் முடிந்து விட்டது. இன்னும் நான் 40 நாள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னால் அது எடுக்க முடியவில்லை. இடையில் 3 தினம், ஒரு 2 தினம் அல்லது ஒரு 5 தினம் என்று சொல்லி அப்படித்தான் எடுக்கிறேன். கண்டினியூவாக என்னால் என்ன செய்ய முடியவில்லை, எடுக்க முடியவில்லை. உங்களுக்கு தேவன் நடத்துவாரானால் நீங்கள் ஆகாரம், அதாவது நல்ல ஆகாரத்தெல்லாம் தவிர்த்திடுங்க. நம்ம பாரம்பரியத்துக்காக நான் சொல்ல வரவில்லை, தேவனுக்காக. நான் கடந்த வாரம் கூட உங்களுக்கு சொன்னேன், ஃபாஸ்டிங்னா எப்படி இருக்கணும்னு. வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கணும், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை ஷேர் பண்ணணும். அதுதான் நமக்கு உகந்த உபவாசம். நீங்கள் உபவாசம் எடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நான் ஒன்றுமே செய்யாமல் கர்த்தாவே எனக்கு செய்யுங்க, இயேசுவே எனக்கு செய்யுங்க, ஆவியானவரே எனக்கு செய்யுங்க, நான் செய்வாரா? இல்லை, சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், செய்வாரா? செய்ய மாட்டார். நாம் கர்த்தருக்கென்று என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். நாம் வேதத்தை வாசிக்கணும். நாம் வேதம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, தியானிக்கணும். நான் கடந்த வாரம் கூட உங்களுக்கு சொன்னேன், வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். தியானமுள்ள ஒரு பழக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி அதுதான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தையிலும் எப்படி இருங்கள்? நிலைத்திருங்கள். அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்ன கேட்குறீங்க? உங்களுக்கு வீடு வேணுமா? வீடு கேளுங்க. உங்களுக்கு 2 வீலர் வேணுமா? 2 வீலரை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு எனக்கு திருமணமாகாத பிள்ளைகள் தப்பு ஒன்றும் கிடையாது. திருமணமாகாத பிள்ளைகள் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொடுங்க, கர்த்தருக்கு பயந்த மாப்பிள்ளையை கொடுங்க, கர்த்தருக்குள் இருக்கிற மாப்பிள்ளையை கொடுங்க. ஆண் பிள்ளைகள் கேட்கலாம், ஆண்டவரே எனக்கு நல்ல கர்த்தருக்கு பயந்த மகளை கொடுங்க, எனக்கு வர வேண்டிய மணவாட்டி எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்து இருக்கணும், வேதம் வாசிக்கணும், என் குடும்பத்தோடு ஒத்திருக்கணும், என் குடும்பத்துக்கு ஏற்றது மாதிரி இருக்கணும் என்று ஆண் பிள்ளைகள் கேட்க வேண்டும். அப்படி நீங்கள் கேட்டு பாருங்களேன், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். என்ன சொல்ல, இது நல்ல தவறு ஒன்றும் இல்லை. நம்முடைய லைஃப் பார்ட்னரு நம்ம கேட்கணும் கர்த்தர்கிட்ட. நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டால் தவறு ஒன்றும் இல்லை. அதையே நாமளே போயிட்டு எடுத்துக்கூடாது. நாமளே போய் எடுத்துக்கொண்டால் ஏதோ 100,000 தான் நன்றாக இருக்கிறது. கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற துணையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் வீடு கேட்டால் வீடு கொடுப்பார். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஆரோக்கியம் கேட்டால் ஆரோக்கியம் கொடுப்பார். கடந்த நாட்களில் தம்பிதா மகளுக்கு பலவீனம், கர்ப்பப்பை எல்லாம் வீக், கண்ணாடி மாதிரி இருக்குது, உயிர் பிழைக்கிறது கடினம், என்ன செய்வதுன்னு தெரியல. அவங்க அக்கா, ஜஸ்டினுடைய அக்கா சொப்பனம் கண்டு, ஐயோ அக்கா, இந்த பொண்ணுக்கு நான் தலைக்கு ஊற்றிட்டு கூப்பிட்டு வரேன், ஐயோ நான் தரிசனம் கண்டு, ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா, உனக்கு முன்னாடி எனக்கும் கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. நான் ஒரு ஜெபத்தில் தான் இருக்கிறேன் அந்த மகளுக்காக. கர்த்தர் நிச்சயமாக அந்த மகளுடைய ஜீவனை கூட்டி கொடுப்பாரு. நான் கேட்டேன், ஆண்டவரே 4 பிள்ளைங்களுக்கு தகப்பனாயிட்டார் ஐயா,
இந்த 4 குழந்தைகளை வளர்க்கறதுக்கு ஒரு தாய் தான்ப்பா முக்கியம். அந்த தாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பலனை கொடுங்க. அந்த தாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜீவனை கூட்டி கொடுங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நான் கேட்டதை அப்படியே செய்து அந்த மகளுக்கு ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் என்ன கேட்குறீங்க, சுகம் வேண்டுமா சுகம் கொடுப்பாரு, ஆரோக்கியம் வேண்டுமா ஆரோக்கியம் கொடுப்பார், தீர்க்காயுசை நீங்கள் கேட்டீங்கன்னா தீர்க்காயுசை கொடுப்பாரு. உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுப்பார். இன்றைய மாதத்துடைய தேவைகள் உங்களுக்கு என்ன, அதுக்கெல்லாம் நீங்கள் கர்த்தர்கிட்ட கேளுங்க. மகள் வண்டலூர்லேருந்து வருகிற மகள் கிரேசி ஜீவனே நீங்கள் போயிருக்கணும். அபாய கட்டம் 2 முறை. ஒரு முறை அந்த டியூப் வெடிஞ்சு விட்டது. அது ஒரு அபாய கட்டத்தை மகள் தாண்டினார்கள். அப்போ எஸ்ஆர்எம்மில் இருக்கிறாங்க. அப்போ எனக்கு கால் நல்லா இருக்குது. அப்போ டிரைவர் இருக்கிறாரு. உடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு. வந்தேன்னா வரல பாஸ்டர்மா, வரவே இல்லை. வந்தேன்னா ஆமேன். எஸ்ஆர்எம்மில், எங்கே எஸ்ஆர்எம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? செங்கல்பட்டில் இருக்குது. உடனே அங்கே நான் கார் எடுத்துகிட்டு மகளுக்காக போயிட்டு அந்த இடத்துல பைபிளை வாசித்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தருடைய கிருபையில் 2 பிள்ளைகளுக்கு தாயாக கர்த்தர் வைத்திருக்கிறாரு. கடந்த நாட்களையும் கர்த்தர் ஒரு அபாய கட்டத்தை தாண்டி வரும்படியாக மகளுக்கு கிருபை கொடுத்தாரு. ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுவேன். பயப்படாதம்மா, கர்த்தர் உன்னை தொடுறாரு, உன் கர்ப்பப்பையை தொடுறாரு, உன் வயிற்று பகுதி தொடுறாரு. ஃபோன்லேயே என்னால் போக முடியல, டிரைவர் இல்லை, எனக்கு சரீரம் சுகவீனம், எனக்கு நிறைய வேலைகள், அதனால் என்னால் போக முடியவில்லை. ஆனாலும் ஜெபிக்க கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இந்த 2 பிள்ளைகளையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. உண்மைதானா? ஆமாம், உண்மைதானா? ஆமாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை இன்றைக்கி இந்த காலையில் கொடுக்க போகிறாரு. என் பிள்ளைங்களுக்கு ஞானம் வேண்டும், என் பிள்ளைங்க பாஸ் பண்ணணும், என் பிள்ளைங்க அதிகமான மார்க் வாங்கணும், என் பிள்ளைங்களை நல்ல ஸ்கூலில் நான் போய் சேர்க்கணும், என் கணவருக்கு நல்ல ஆரோக்கியம் வேணும், என் கணவருக்கு இன்க்ரிமெண்ட்டை கூட்டி கொடுங்க, என் கணவருக்கு போனஸ் கொடுங்க, என் கணவருக்கு நல்ல போக்கிலும் வரத்திலும் கூட இருங்க, என் மகனுக்கு நல்ல பெண்ணை கொடுங்க. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். கர்த்தர் கொடுப்பாரு. கர்த்தர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். ஏனென்றால் அவர் கொடுக்கிற தேவன். அவர் கேட்டது கொஞ்சம்தான், ஆனாலும் அவர் எப்படிப்பட்ட தேவன் சொல்லுங்கள்? அதிகமாக செய்கிற தேவன். அவர் அதிகமாக செய்து நம்ம எல்லாம் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 3வது மாதத்தில் நீங்கள் என்னெல்லாம் கர்த்தரிடத்தில் கேட்குறீங்களோ அதெல்லாம் கொடுப்பார். அதுக்கு ஒன்று தான் நம்ம செய்யணும். நாம் இயேசுவோடு இருக்க வேண்டும். நாம் இயேசுவோடு நம்ம நெருங்கி நாம் ஜீவிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்துடுவார். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆமாம். இந்த இடத்துல நம்ம அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாள் என்ற ஒரு சகோதரி, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த சரித்திரம். பிள்ளை இல்லாத பட்சத்தில் மிகவும் நெருக்கப்படுகிறார்கள். அவமானம், நிந்தனை, பழிச்சொல் நிறைய இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அன்னாள் வருடந்தோறும் அந்த தேவாலயத்துக்கு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த ஆண்டு அவங்க போயிட்டு ஜெபிக்கும்போது அப்போ கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அப்பா, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் எப்படி இருப்பான்? நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அப்போ எனக்கு ஒரு மறக்காதீங்க ஐயா, இந்த அடியாளை மறக்க. அப்போ தான் நம்ம கருத்தாய் ஜெபிக்கணும். சும்மா சொல்லிட்டாங்க சிவே சோத்திர 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 ஏசு நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன். அப்படியா ஜெபம்? அப்படி ஜெபிக்கலாமா? கருத்தாய் ஜெபிக்கணும். இங்கே அண்ணால் பாருங்கள் எவ்வளோ கருத்தாக ஜெபிக்கிறாங்க. உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு என்ன பண்ணுங்க? ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க ஐயா. அந்த ஆண் குழந்தை நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா விண்ணப்பம் வைக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள். அதே அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 21.
கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆமென். அப்படியே கர்த்தர் அன்னாளை என்ன பண்ணார்? கடாட்சித்தார். இன்றைக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுத்து கடாட்சிக்க போறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்ய போகிறார். அவள் கர்ப்பம் தரித்து என்ன ஒரு குழந்தை தான் அன்னாள் கேட்டாங்க. ஐயா எனக்கு ஒரு குழந்தை கொடுங்க, அந்த ஒரு குழந்தைய நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நடந்தது பாருங்க, என்னது 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். மொத்தம் எத்தனை பிள்ளைங்க அன்னாளுக்கு? 6 பிள்ளைகள். 3 குமாரர்கள் 2 பிள்ளைகள், 3 2 5. ஏற்கனவே சாமுவேல் ஒருத்தருக்காரு. அப்போ மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? 6 குமாரர் பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக அன்னாளுக்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அன்னாள் என்ன கேட்டாங்க? கொஞ்சம் தான் கேட்டாங்க. பிரியமான தேவஜனமே, கவனிக்கிறீங்களா? நம்ம கொஞ்சம் தான் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் அன்னாள் கொஞ்சம் கேட்டது ஒரே ஒரு பிள்ளையை தான் கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? 5 சாமுவேலை தவிர 5 பிள்ளைகளை கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்போ அன்னாள் சொன்னது மாதிரி சாமுவேலை அன்னாள் என்ன பண்ணார்கள்? கர்த்தருடைய சந்நிதியில் வளரும்படி கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ சின்ன பால் மறக்கிற ஸ்டேஜ். பால் மறக்கிற ஸ்டேஜ்னா ஒரு 3 வயது இருக்குமா? அப்போ தான் அந்த ஸ்டேஜில் 3 வயதில் அந்த சின்ன சட்டை தச்சு அந்த சாமுவேலுக்கு போட்டு அன்னாள் என்ன பண்ணுறாங்க? ஆலயத்தில் கொண்டு வந்து விடுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஏலி ஐயா ஆசாரியர் அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு. அந்த ஏலிக்கு கிடைக்காத ஒரு தரிசனத்தையும் கிடைக்காத ஒரு வெளிப்பாடையும் யாருக்கு கிடைத்தது சொல்லுங்கள்? சாமுவேலுக்கு கிடைத்தது. ஏன் சொல்லுங்க? சாமுவேலுடைய தாய் ஜெபிக்கிறவங்க, கண்ணீரோடு ஜெபிக்கிறவங்க, கருத்தாய் ஜெபிக்கிறவங்க, சும்மா ஏனோ தானோ என்று இருக்கிற பெண் அல்ல. அன்னாள் எப்படி கருத்தாய் ஜெபித்தாங்க. ஏன்னா 10 ஆண்டுகள் குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க வேதனைகள், துக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கண்ணீர்கள் எல்லாம் கடந்து வந்தார்கள். எல்லா பசங்க எங்கம்மா எல்லாம் கடந்து வந்த நேரத்தில் பாருங்க, கர்த்தர் அன்னாளை கடாட்சிக்கிறாரு. இன்றைக்கு கூட நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்ய போகிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு வேண்டுறீங்களா? உங்களுடைய கணவருக்கு வேண்டுறீங்களா? நான் கூட தேசத்துக்காக வேண்டிகிட்டு இருக்கிறேன், சபைக்காக வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். தேசத்தை விட கர்த்தர் மாபெரும் எழுப்பலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. பஞ்சாப் ஒரே ஒரு அம்மா தான் ஆமேன்னு சொன்னாங்க. பஞ்சாப் மாநிலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பஞ்சாப் மாநிலத்தில் இன்றைக்கு தேவன் வல்லமையான காரியத்தை நடப்பித்து கொண்டு வருகிறார். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். கூட்டம் கூட்டமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் ஐயா சாது சுந்தர் சிங் ஐயா 1600 அந்த நாட்களில் வாழ்ந்த அருமையான அப்போஸ்தலன். அவருடைய பிரயாசத்தின் பலன் இன்றைக்கு பஞ்சாப் மாநிலத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு வருகிறார். தொடர்ந்து தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நம்முடைய இந்திய தேசத்தில் மாபெரும் எழுப்பலை கர்த்தர் கொடுக்க போகிறாரு. நாம் கொஞ்சம் தான் கேட்குறோம், ஆண்டவரே எங்களை இந்தியாவை ரட்சிங்க, எங்கள் தமிழ்நாட்டை ரட்சிங்க, 38 மாவட்டங்களை ரட்சிங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், இந்தியா முழுவதிலும் கர்த்தர் சுவிசேஷங்களை அறிவிக்கும்படியாக அப்படிப்பட்டதான ஒரு கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறாரு. நீ என்னதான் நீ வந்து கதவை நீ பூட்டினாலும், சுவிசேஷமே நீ அறிவிக்காத, நீ வந்து ஊழியமே செய்யாதன்னு சொல்லி நீ என்னதான் நீ வந்து சுவிசேஷ வாசல்களை அடைத்தாலும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? ஆங்காங்கே சுவிசேஷ வாசல்கள் திறக்கப்பட போகிறது. எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய நாமத்தினால கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறார்கள். கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுங்களேன். ஆமென். நம் குடும்பத்தில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுக்க போகிறாரு. இப்படி திரளாக இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக மாறப்போகிறது. ஃபாதர் அருமையாக ஒரு பாடல் பாடுறாரு, தெரியுமா அந்த பாட்டு? சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே, காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே,
இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே, இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் தமிழ்நாடு இயேசுவுக்கே. அப்ப சொந்தமாக்க போகிறோம், எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாக மாற போகுது. இன்னைக்கு இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், எல்லா கிறிஸ்தவங்கெல்லாம் வெளியேறுங்க, எல்லாம் முஸ்லீம்ஸ் எல்லாம் வெளியேறுங்கன்னு. ஆனால் இயேசு என்ன சொல்ல போகிறாரு? இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாக மாற போகிறது. நாம் கொஞ்சம் தான் ஜெபிக்கிறோம், சின்ன கூட்டம் தான் நம்ம ஜெபிக்கிறோம் சபையில். அந்த சின்ன கூட்டத்து ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இந்தியா முழுவதிலும் கர்த்தர் எழுப்பலை கொடுக்க போகிறாரு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன்னு சொல்லுவோமா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? நேரம் ஆகிவிட்டதா? பாஸ்டர் ஐயா வந்துட்டாரா? இன்னும் வரல. கொஞ்சம் கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியாக இன்றைக்கு நம் தேசத்தில் கூட நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கருத்தாய் ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். எரேமியா கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஆமேன். என் தலை எப்படி இருக்க வேண்டும்? தண்ணீரா இருக்க வேண்டும். என் கண்கள் எப்படி இருக்க வேண்டுமா? கண்ணீரூற்றா இருந்தால் நலமாயிருக்கும். நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். நம் குடும்ப பாரத்திற்காக கண்ணீர் விடுற யாராகிலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே கண்ணீர் வந்துடுது. அப்படியே தார எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியாது. அதே ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்க சொல்லுங்க. ஆத்துமா அழிஞ்சு போகுது, சாபத்தில் பாவத்தில் ஜனங்கள் மாண்டு மடிகுது, எல்லாம் செய்வினை அது இதுன்னு சொல்லி எத்தனை ஜனங்கள். ஒரு நியூஸ் கேட்டேன் நான். 16 வயது பெண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடி இருக்குது என்று பெத்த தாய் ஒரு மந்திரவாதியை கூட்டிகிட்டு என் பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது, உங்களால் அந்த மந்திர சக்தினால் என் பிள்ளைக்கு எடுக்க முடியுமா? நீங்கள் செய்கிறீங்களா? செய்கிறேன், அதுக்கு இவ்வளோ பணம் ஆகும். எல்லா பணம் லட்சமாக கொடுத்தாங்க. எல்லாம் கொண்டுட்டு கொடுக்கும்போது அந்த ஐயா சொல்லிட்டாரு, அந்த மந்திரவாதி, அம்மா நீ வெளியேறு, உன் பிள்ளைக்கு பயங்கரமான பிசாசு, தனியாக தான் நாங்கள் செய்யணும் அப்படின்னு. இந்த அறிவு கேட்ட அம்மா பாவம், பிள்ளைக்கு நல்லானா போதும் சொல்லி வெளியில் போயிடுச்சு. வெளியில் போனவனே அந்த மந்திரவாதி பண்ண காரியம் என்ன தெரியுமா? அந்த பெண் பிள்ளையை சின்ன பின்னமாக்கி அங்கே இருக்கிற நகைகள் பணம் அத்தனையும் எடுத்துட்டு ஓடிவிட்டான். உடனே அந்த அம்மா தகவல் அறிந்து ஓடி போய் என்ன பண்ணாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை கையும் களவுமாக ஒரு லாட்ஜில் அவர் தங்கியிருந்தார், பிடித்து கொண்டு வந்தார்கள். இப்படியாக இன்றைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குது சொல்லுங்கள்? மந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, சாபத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஜபங்கள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய கண்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? கண்ணீர் ஊற்றா இருக்க வேண்டும். நம்முடைய தலை எப்படி இருக்க வேண்டும்? தண்ணீர் நிரம்பி இருக்கணும். இருக்குங்களா? ஆத்மா பாரம் நமக்கு வருதுங்களா? கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? என் குடும்பத்துக்கே நான் கண்ணீர் வடிக்கிறது இல்லைங்க சிஸ்டர். நீங்கள் வேறு ஆத்துமாக்களுக்கு எப்படி ஜெபிக்க சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கர்த்தர் அந்த கஷ்டங்களை கர்த்தர் மாற்றி போடுவார். 1 மணி நேரம் நீங்கள் ஆத்துமாக்களுக்காக கண்ணீரோடு ஜெபிங்க. 1 மணி நேரம் இல்லை அரை மணி நேரம். எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை மாநிலங்களுக்கு நம்ம நாட்டில், அத்தனையும் நீங்கள் கணக்கு வைத்து நீங்கள் எண்ணி நீங்கள் கர்த்தர் கிருபையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். நான் உங்கள் கையில் ஒரு ஜெப குறிப்பு கொடுத்துருக்குறேன். அந்த ஜெப குறிப்பை வைத்து கூட நீங்கள் ஜெபிக்கலாம். நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா 1 மணி நேரம் வந்துவிடும். நீங்கள் தேசத்துக்காக நீங்கள் 1 மணி நேரம் கொடுத்து நீங்கள் ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் நம் தேசத்தில் மாபெரும் எழுப்பதை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அது மாத்திரமல்ல, இன்னும் வசனம் வாசிங்க. ஏசாயா 65:24 வாசித்து பாருங்க. ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆமேன். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்ப நம்ம கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்ய வேண்டுமா? நாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும்.
நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுப்பாரு? மறு உத்தரவு கொடுப்பாரு, பதில் கொடுப்பாரு. நம்முடைய ஜெபத்தை அவர் கனம் பண்ணுவாரு, நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கனம் பண்ணுவாரு, நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ள மாட்டாரு. என்ன நீங்க ஜெபித்தாலும் கர்த்தருக்கு சித்தமானது நம்ம ஜெபிக்க வேண்டும். 1 யோவான்ல வாசிக்கிறோம், நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லி நான் வாசிக்கிற 1 யோவான் புஸ்தகம் வாசித்து பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 14, 15. கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமே. 14 வாசிங்கம்மா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமே. நம்ம எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்கும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார் சொல்லுங்கள்? செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அந்த நம்ம ஆபத்து வர நேரத்தில் நம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்ம மறு உத்தரவு கொடுப்பார், நம்ம பதில் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, நம்ம என்னெல்லாம் நம்ம வேண்டிக் கொள்கிறோமோ அதை எல்லாம் கேட்டு அவர் நமக்கு அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, இன்றைக்கு இந்த 5000 பேர் இருக்கிறாங்க சீஷர்களை பார்த்து, இவங்களுக்கெல்லாம் நான் ஆகாரம் கொடுக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சீஷரை பார்த்து இயேசு கேட்குறாரு. கேட்கும் பொழுது அப்போது சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ கூட்டம் இருக்குங்க இயேசுவே, இது நம்ம இருக்கிறது வனாந்திரம், இந்த வனாந்திரத்தில் ஏது கடை தெரு, நாங்கள் எங்கே போய் நாங்கள் வாங்கிறது? நம்ம அப்படியே நீங்கள் 300 ராத்தல் பணம் இருந்தால் கூட நமக்கு என்ன ஆகாது, இத்தனை ஜனங்களுக்கும் கொடுப்பதற்கு போதாது அப்படின்னு சொல்லி சீஷருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் இயேசு சொல்லிட்டாரு, நிச்சயமாக நம்ம என்ன செய்யணும்? இந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து ஆகணும். அப்போ சீஷர்களை என்ன பண்ணுறது? அப்போ இயேசு பாருங்கள், இந்த 5000 பேருக்கு கொடுக்கணும் அவர் நினைத்து அவர் ஜெபித்தார். அங்கிருந்து ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீனை உற்சாகமாக எடுத்துகிட்டு வந்து அந்த சீஷர் இடத்துல கொடுக்குறாங்க. அந்திரேயா தான் ஃபஸ்ட்டு அதை வாங்கிட்டு வந்து இயேசுக்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ பாருங்கள், அங்கிள் என்கிட்ட இருக்குந்தாங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் உற்சாகமாக எடுத்துகிட்டு ஓடி வரோம். இன்றைக்கு பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சில் இருக்காங்களா எல்லோரும்? நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா? சர்ச்சில் உட்கார சொல்லுங்கள். பிள்ளைங்க எல்லாம் என்ன செய்யணுமா, கொஞ்சம் டீச்சர்ஸ் கொஞ்சம் கைட் பண்ணுங்க, இந்த பசங்களை கூட்டு உள்ளே உட்கார வைங்கம்மா. அப்போது பிள்ளைகள் என்ன செய்யணும்? உற்சாகமாக இருக்கணும். பிள்ளைங்க கூட தேவன் பக்கமாக நெருங்கி வரணும். பிள்ளைங்க சபையில் உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இவ்வளோ சத்தியம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், 2 பிள்ளைங்களை காணவே காணோம். எனவே தேவன் தான் இந்த பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டும், தேவ பயத்தை கொடுக்க வேண்டும். அப்படியாக பிள்ளைகள் பாருங்கள் உற்சாகமாக எடுத்துகிட்டு வந்து 5 அப்பம் 2 மீன் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த நேரத்தில் பாருங்கள், இயேசு அதை எடுத்து அதை ஆசீர்வதிக்கிறாரு. இன்றைக்கு நாம் கூட கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், நம்ம கொஞ்சம் தான் நம்ம கேட்குறோம், கொஞ்சம் காரியத்தை தான் நம்ம ஜெபிக்கிறோம். அந்த கொஞ்சம் காரியத்தை ஜெபிக்கிறத கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதிகமாய் நமக்கு கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வந்துட்டீங்களா? உள்ளவங்க. அப்போ அடுத்து வாசித்து பாருங்கள், சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அது ஏசாயா 55:6 வாசிங்க. ஏசாயா 55:6. ஆமேன். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? அவரை தேட வேண்டும். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். நம்ம அப்படி நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நமக்குள்ளே வல்லமையுள்ள தேவன், வல்லமையாய் கிரியை செய்வார். இப்போ வாசிங்க, அந்த எபேசியர் 2:30 வாசித்து பாருங்கள். அவர் வல்லவராக இருக்கிறாரு. அவர் வல்லமையாய் நமக்குள்ளே கிரியை செய்து நம் வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அவர் எப்படி இருக்காரு? அவர் அதிகமாய் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஆமேன். வாசிங்க
அவர் நமக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு ஒரு வல்லமை இருக்கு. அவருக்கு என்ன வல்லமை இருக்கு? அதிகமாய் செய்கிற வல்லமை. கொஞ்சம் வருமானத்தை கூட அவர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிற வல்லமை அவரிடத்தில் உண்டு. அதனால தான் அந்த 5 அப்ப 2 மீனை 5000 பேர் மேற்பட்ட பிள்ளைகள் சாப்பிட்டார்கள். புருஷர்கள் மாத்திரம்தான் 5000 பேர். அடுத்து ஸ்திரீகள் பிள்ளைகள்லாம் தனியாக வருது. அப்போ ஏறக்குறைய 12, 13, 14,000 கிட்டத்தட்ட பிள்ளைகள் ஆட்கள் அந்த 5 அப்ப 2 மீனை ஆசீர்வதித்து அவங்க சாப்பிட்டு மீதியாக திருப்தி அடைந்து மீதியாக எடுக்கிறாங்க. அது நமக்கு இப்போ நேரம் இல்லை. நீங்கள் வீட்டில் போய் யோவானில், லூக்காவில், மத்தியிலலாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அது மீதி எடுக்கிறாங்க. மீதியாக எடுத்து அந்த மீதி 12 கூடைகளை ஒவ்வொரு சீஷருடைய கையிலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்து அனுப்புகிறாரு. அல்லேலூயா சொல்லலாமா? அதை மாத்திரம் வாசிங்க. எடுத்துட்டிங்களா? அதை மீதியாக இருக்கிற துணிக்கையை 12 கூடை எடுத்து ஆளுக்கு ஒரு கூடை என்று சொல்லி, ஏன்னா 12 சீஷர்கள் இல்லையா? அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது உங்கள் மனைவி பிள்ளைங்கள்லாம் ஏமாறக்கூடாது. எங்கள் அத்தான் வரும்போது எனக்கு ஏதாவது கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி மனைவி ஆவலாக காத்திருப்பாங்க. எங்கள் டேடி எதனா கொடுப்பாங்கன்னு பிள்ளைகளும் ஆவலாக காத்திருப்பாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஞானமாக என்ன பண்ணுறாரு? அந்த 12 கூடைகளை எடுத்து ஒவ்வொரு சீஷருக்கும் ஒவ்வொரு கூடையாக கொடுக்குறாரு. ஆமேன். அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கொஞ்சமாய் நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்து நம்ம தேவன் என்ன செய்ய போகிறாரு? ஆசீர்வதிக்க போகிறாரு. எடுத்துட்டிங்களா? யோவான் சுவிசேஷம் கூட வரும் பாருங்கள். மத்தேயு 14:20. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகைகளை 12 கூடை நிறை எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். ஆமென். எதுமா? மத்தேயு சுவிசேஷம் 14:20-21. 14:20 வாசிங்க இன்னொரு வாட்டி. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். 12 கூடை நிறைய எடுத்தார்கள். கூடை நிறைய எடுத்தாங்களாம். வலியுது அப்படியே அப்பமும் அந்த பொரிச்ச மீனும். அடுத்து ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். 5000 பேர் சாப்பிட்ருக்காங்க. ஸ்திரீகள் புருஷர்கள் தவிர. அப்போ அந்த புருஷர்களை நீங்கள் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 5, ஒரு 10. இது ஒரு பிள்ளைங்கள், ஒருத்தருக்கு 2 பிள்ளைங்கன்னு வைத்தால் கூட அது வந்துவிடும். இப்படியாக 14,000 கிட்டத்தட்ட பிள்ளைகள் சாப்பிட்டு மீதியாக எடுக்கிறாங்க. மீதியாக எடுத்து சீஷர் இடத்துல கொடுக்குறாங்க. ஜெபம். அந்த நாட்களில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த 5 அப்ப 2 மீனை எடுத்து அவர் ஆசீர்வதித்து ஜெபித்து கொடுத்ததினால அந்த வாழ்க்கையில் பாருங்கள் மீதியாக எடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமான ஜெபம். கர்த்தருடைய சித்தமான ஜெபம் என்ன சொல்லுங்கள்? நம் குடும்பத்துக்காக முதலாவது ஜெபிக்க வேண்டும். அடுத்து நம்மை சுற்றி இருக்கிற சுற்றத்தாருக்காக ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறேன் இந்த நாள் வரைக்கும். சுற்றி என் பக்கத்து வீட்டுக்காரங்க, முஸ்லீம்ஸ், எதிர் வீட்டுக்காரங்க, ஆர்சி பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ ஏசப்பா எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ரட்சிங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஏன்னா முதலாவது நம் குடும்பம், அடுத்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், அடுத்து யாருக்கு ஜெபிக்க வேண்டும்? சபைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். சபைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? இல்லை, சபைக்கு நாம் ஜெபிக்கணும். அடுத்து தான் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதுதான் நம்ம கர்த்தருக்கு உகந்த ஜெபம். இது போல் நீங்கள் இந்த அடிப்படை ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி ஜெபம் இல்லை என்றால் இந்த 3வது மாதத்தில் முதல் நாளில் நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் அதை என்ன பண்ணுங்க? அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதை பிரயாசப்படுத்தி கொள்ளுங்கள். அதை நீங்கள் எடுத்து நீங்கள் அது அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம் தேசத்திலேயும் மாபெரும் எழுப்பலை கொடுப்பார். நம் சபையிலேயும் கர்த்தர் எழுப்பலை கொடுப்பார். நம் குடும்பத்திலேயும் கர்த்தர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். சகரியாவின் புஸ்தகம் வாசிங்க, 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சகரியா 10:1. பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி
வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். ஆமென். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு உகந்த ஜெபம், கர்த்தருக்கு பிரியமான ஜெபம் இல்லை. பின்மாறி காலம் என்றால் ஒரு எழுப்புதலுக்காக நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க, எங்கள் தேச தலைவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள் ரட்சிக்கப்பட வேண்டும், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறது கர்த்தருக்கு பிரியமான ஜெபம், உகந்த ஜெபம். அதுதான் பின்மாறி. முன்மாறி என்றால் யோவேல் காலத்தில் ஊற்றப்பட்டு ஆகிவிட்டது அபிஷேகம். இது பின்மாறி மலை என்றால் வருகிற எழுப்புதலை குறிக்கிறது. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது பாருங்கள் என்ன நடக்கிறது. மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். இன்றைக்கி வயல்வெளிகள் எல்லாம் விளைந்திருக்கிறது. அறுக்கவோ யார் இல்லை, ஆட்கள் இல்லை. யாராவது வரீங்களா? அறுப்பறுக்க வரீங்களா? வயல் வைத்திருக்கிறவங்க, நெற்பயிர் விளைய வைத்திருக்கிறவங்க ஆளை போய் கூப்பிடுவாங்க கிராமத்தில். அப்படி தானே? யாராவது வரீங்களா, அறுப்பறுக்க வரீங்களான்னு. அந்த அறுப்பு அறுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கூலி கொடுக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு கஞ்சியோ அல்லது ஏதோ ஒன்று அவங்களுக்கு உண்பதற்கு கொடுக்க வேண்டும். அதையெல்லாம் கொடுத்தால்தான் அந்த அறுப்பு அறுக்கிறவர்கள் வந்து அந்த வயல் நிலத்தில் அறுத்துறதே அறுப்பு அறுத்து கட்டுகளாக அரிக்கட்டுகள் அதை கட்டி வைத்து அதுக்கு பிறகு அதை எடுத்து அடிப்பார்கள். அடித்து அதில் இருக்கிற நெல்லை எடுத்துகிட்டு வந்து அதை எடுத்துகிட்டு வந்து கிராமத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ரோட்டில் கொட்டி வைப்பாங்க. ரோட்டில் கொட்டி வச்சுட்டு மூடி வைப்பாங்க. அப்படி தானே? கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது வந்து என்னாகும், பஸ்ஸு போக வர, சைக்கிள் போக வர அந்த கதிர்கள் எல்லாம் தானாக கொட்டி விடும். இந்த காலத்தில் செய்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும் போது நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா அப்படி? ஆமாம், அது போல் செய்வார்கள். அதுக்கு பிறகு தான் அதை எல்லாம் கூட்டி அதை சுத்தம் செய்து அதை என்ன செய்வார்கள், மார்க்கெட்டுக்கு அனுப்புவார்கள். இப்போ அப்படிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் நவீனம். அறுப்பு அறுக்கிறதுக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்கள்? மிஷின் வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் காலம் போனால் ஏஐ வந்துவிடும். இப்போவுமே அமெரிக்காவில் ஏஐ நடுகிறது. நடுவதற்கு ஆட்கள் இல்லை. யார்? ஏஐ என்றால் கம்ப்யூட்டர், ரோபோ. அது வந்து இன்றைக்கி என்ன பண்ணுது, நடுது. அது வந்து இன்றைக்கி கதிர் அறுக்குது. இனி போகிற நாட்களில் ஐடி கம்பெனிகள் மூடப்படும். இனி வருகிற நாட்களில் அத்தனை ஃபேக்ட்ரிஸும் மூடப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாருக்குமே எதுவும் நடக்காது. ஏன்னா கர்த்தரை உண்மையாய் நோக்கி பார்க்குற பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் வெட்கம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? அதனால தான் அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். எப்படி எல்லாமே வந்து நவீனம் வந்து விட்டபடினால இன்றைக்கி கிராமத்திலேயே பார்த்தீங்கன்னா அறுப்பு அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துருக்குது. நான் கொல்லக்குப்பம் போயிட்டு வரும்போது ஒரு பெரிய மிஷின் அங்கே நின்றுச்சு. நான் பார்த்துட்டே இருந்தேன், என்ன பண்ணுது இந்த ஆரம்ப நாட்கள் தெரியாது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வயல் நிலத்தில் இருக்கிற அந்த நெற்கதிர்களை அது என்ன செய்யுது, உழுதுட்டு போகுது. இன்னும் ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். இப்படியாக இன்றைக்கு வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை தேடுகிறார். எத்தனை பேர் ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஒரே ஒரு அம்மா தான் ஆமென் அல்லேலூயா சொல்கிறாங்க. ஒரு ரெட்டிப்பான நன்மை. அங்கே ஹஸ்பண்டெல்லாம் பர்மிஷன்லாம் கேட்கல, இங்கே ஆமென் அல்லேலூயா இல்லை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஊழியத்துக்கு வர போகிறீங்க? எத்தனை பேர் சொல்லுங்கள்ல? ஆமென். ஊழியம் கர்த்தருக்காக செய்யுங்க. பின்மாறி காலத்து டேனியல் இருக்கார், அப்படியே மறைகிறாரு. மண்டலூர் டேனியல் ஐயா எங்கேயாவது அம்மா என்னை கூப்பிட்டு விட்டுற போகிறாங்க, கர்த்தர் கூட போகிறாரு. என்ன சொல்கிறீங்க? நயேந்திரன் தம்பி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயா செல்வராஜ் ஐயா இருக்கார், ஊழியம் செய்யணும். எல்லாரும் கர்த்தர் அழைப்பு தராரு. என்ன சொல்லி, வயல் நிலங்கள் விளைந்திருக்கிறது. யார் அதை போய் அறுப்பாங்க? என் காரியமாக யார் போவார்கள்? யாரோ ஒருத்தர் போகட்டும், எனக்கு என்ன வந்தது, எங்கேயோ நடத்துகிறாங்க, ஊழியர்கள் இருக்காங்க. அப்படி இல்லை தேவசனமே. நாம் பின்மாறி காலத்து மழைக்காக நாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டுமா? நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். அப்படி நாம் வேண்டிக் கொள்ளும் போது மின்னல்களை உண்டாக்குவார். வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆமே. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நன்றி அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்.
நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. சோத்திரிக்கிறோம் 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 ஐயா. கேட்ட வார்த்தையின்படியாக அப்பா நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் எங்கள் தேவன் எங்களுக்கு அதிகமாய் செய்கிற தேவன் ஐயா. இந்த புதிய மாதத்தில் கர்த்தாவே நாங்கள் கூடி வந்தோம், நாங்கள் பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம். கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் குடும்பங்களில் அதிகமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீரப்பா. எங்கள் சபைக்கு கொடுக்க போறீங்க, எங்கள் தேசத்துக்கு கொடுக்க போறீங்க. ஓ, ஒரு பின்மாறி காலத்து மழை வந்து கொண்டிருக்கிறது ஐயா. எங்கள் தேசம் கர்த்தாவே ரட்சிக்கப்பட போகிறது ஐயா. எங்கள் தேசத்தில் மாபெரும் எழுப்பதை கர்த்தரை கட்டளையிட போறீங்கப்பா. எங்கள் குடும்பங்களில் கர்த்தாவே ஆசீர்வாதம் தங்க போகிறது. தேவரே கர்த்தாவே மீதமாக இருக்கிற காரியங்களை நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் உட்காருவோம். நமக்கு